ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கோடிக்கணக்கான பக்தர்களின் இதயங்களில் வீற்றிருக்கும் கருணை கடலான சுவாமி ஐயப்பனின் முழுமையான வரலாறு. ஹரிஹரசுதனாக அவதரித்தது முதல் சபரிமலையில் ஜோதி எஸ்வி ரூபமாக வீற்றிருப்பது வரைக்கும் எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். முதல்ல ஐயப்பன் அவதாரம் நிகழ்ந்ததற்கான காரணத்திலிருந்து தொடங்குவோம். பார்க்கடலை கடைந்தபோது அசுரர்களிடமிருந்து அமிர்தத்தை காக்க மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார். அந்த மோகினியின் அழகில் சிவபெருமானே மயங்கினார். சிவனும் விஷ்ணுவும் இணைந்த அந்த தெய்வீக சங்கமத்தில் ஹரியும் ஹரனும் இணைந்த ஹரிஹரசுதனாக தர்மசாஸ்தா அவதரித்தார். அவர்தான் நம்முடைய மணிகண்டன் சுவாமி ஐயப்பன். பிறந்த குழந்தையை பம்பா நதிக்கரையில் விட்டு சென்றார்கள் தேவர்கள். அந்த நேரம் குழந்தை வரம் வேண்டி தவமிருந்த பந்தள நாட்டு மன்னன் ராஜசேகர பாண்டியன் வேட்டைக்கு வந்திருந்தார். குழந்தையின் கழுத்தில் ஒரு மணிமாலை இருந்ததை கண்ட மன்னன் அந்த குழந்தைக்கு மணிகண்டன் என்று பெயரிட்டு தன் அரண்மனைக்கு எடுத்துச் சென்றார். மணிகண்டனின் வருகையால் பந்தள தேசமே மகிழ்ச்சியில் திளைத்தது. மணிகண்டன் அனைத்து கலைகளிலும் சாஸ்திரங்களிலும் போர் பயிற்சியிலும் சிறந்து விளங்கினார். குருகுலத்தில் கல்வி பயிலும்போது குருவின் மகனுக்கு இருந்த பேசும் திறனற்ற குறையை தன் தெய்வீக சக்தியால் நீக்கினார். அப்போதுதான் தான் ஒரு சாதாரண மானுடன் அல்ல, தெய்வீக பிறவி என்பதை உலகுக்கு உணர்த்தத் தொடங்கினார். இதற்கிடையே மன்னனின் மந்திரிக்கு மணிகண்டன் அடுத்த அரசனாவதில் விருப்பமில்லை. அதனால் ராணியின் மனதில் நஞ்சை கலந்தான். தனக்கு தீராத தலைவலி என்றும் அதற்கு புலிப்பால் கொண்டு வந்தால் மட்டுமே குணமாகும் என்றும் ராணியை பொய் சொல்ல வைத்தான். தன் தாயின் நோயை தீர்க்க மணிகண்டன் கொடிய மிருகங்கள் நிறைந்த வனத்திற்குள் புலிப்பால் தேடிச் செல்ல ஒப்புக்கொண்டார். காட்டுக்கு சென்ற மணிகண்டன் அங்கே தேவர்களை துன்புறுத்தி வந்த மகிஷி என்ற அரக்கியை எதிர்கொண்டார். மகிஷி பிரம்மாவிடம் ஒரு வரம் வாங்கியிருந்தாள். சிவனும் விஷ்ணுவும் இணைந்து பிறக்கும் ஒரு குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என்பதுதான் அந்த வரம். ஹரிஹரசுதனாக பிறந்த மணிகண்டன் மகிஷியுடன் போரிட்டு அவளை வதம் செய்தார். மகிஷியின் சாபம் நீங்கி அவள் அழகிய தேவகன்னியாக மாறினாள். தன் தவறை உணர்ந்து ஐயப்பனிடம் தன்னை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினாள். அவர்தான் இன்று மாளிகைப்புறத்து அம்மனாக சபரிமலையில் அருள்பாலிக்கிறார். மகிஷியை வதம் செய்த பிறகு மணிகண்டன் சும்மா வரவில்லை. தேவர்களின் தலைவனான இந்திரனையே புலியாக மாற்றி அதன் மீது அமர்ந்து மற்ற தேவர்களையும் புலிப்படை போல மாற்றிக்கொண்டு கம்பீரமாக பந்தள தேசத்திற்கு திரும்பினார். புலி மீது வந்த மணிகண்டனை கண்டதும் ராணியும் மந்திரியும் தங்கள் தவற்றை உணர்ந்து மன்னிப்பு கேட்டார்கள். தன் அவதார நோக்கம் நிறைவேறியதை உணர்ந்த மணிகண்டன் அரசனாக இருக்க மறுத்து தவம்